திட்டு என்னது? நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ப்ராசஸ் பண்ணலாம். நெறைய நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம, நெறைய இத நம்மளால வந்து டேட்டாவ ப்ரீ ப்ராசஸ் பண்ணி பேட்டர்ன்லாம் அனலைஸ் பண்ண முடியும். பட் என்ன மெயினா இதுல இருக்க அ லிமிட்டேஷன்ஸ்? அப்படியே ஸ்க்ரீன்ல இருக்கு. அப்படியே பார்த்து சொல்லுங்க. டீப் லேர்னிங் வந்து பிக் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுனால அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸும் ஆகும். ஓகே. வெரி குட். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டேஷனல் எக்ஸ்பென்ஸ் கரெக்ட்டா? ஸோ கம்ப்யூட் தான் நம்மளுடைய காஸ்ட் டைரக்ட்டா. இப்ப நான் எவ்ளோ சிபியு, மெமரிலாம் யூஸ் பண்றேனோ, அந்த அளவுக்கு நமக்கு காஸ்ட் வரும். ஸோ நம்மளுடைய நார்மல் சிபியு வச்சு நம்மளால பண்ண முடியுமா? இவ்ளோ டேட்டாவ ப்ராசஸ் பண்ண முடியுமா? டீப் முடியாது. ஓகே. அதுக்கு என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்? சிபியுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணோம்? GPU. ஜிபியு இல்லாட்டி டிபியு. ஓகே. CPU, டிபியுங்கிறது? டென்சர் ப்ராசஸிங் யூனிட், வெரி குட். ஜிபியுங்கிறது? கிராஃபிக்கல் ப்ராசஸிங். ஓகே. சூப்பர். ஸோ இதுதான் ஹை லெவல்ல நம்ம பார்த்தது. ஏன் வந்து டீப் லேர்னிங் போறோம்? வாட் இஸ் த பெனிஃபிட் அப்டின்ட்டு. ஸோ டீப் லேர்னிங் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? இன்புட் லேயர், ஒ மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். கடைசியா அவுட்புட் லேயர் இருக்கும். இதுதான் டீப் லேர்னிங். நம்ம இது இது வந்து இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹியூமன். நம்மளோட எந்த ஆர்கன் பேஸ் பண்ண? பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ். வெரி குட். பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதில நெறைய டைப் பார்த்தோம். ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் இது மாரி நெறைய டைப் இருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த நியூரல் நெட்வொர்க் டீப் லேர்னிங்க வந்து நம்ம மல்டி மோடால் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். மல்டி மோடல்னா என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாட்ல போடுறேன். மல்டி மோடல். வீடியோ, இமேஜ், ஆடியோ, டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. வெரி குட். ஸோ மல்டி மோடல்னாவே மாடல் இல்ல மோடல். MODAL. மோடல்னாவே மல்டி மோடு. அதாவது அது இமேஜா இருக்கலாம், இல்ல ஆடியோ இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், டெக்ஸ்ட்டு ஓகேவா? ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டாவா இருந்தாலும், அத வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம டீப் லேர்னிங்க வந்து யூஸ் பண்ணி பண்ண முடியும். பட் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் டேட்டா நம்ம என்ன பண்றோம்? டிஃபரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றோம். நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? CNN 2D, 3D இமேஜ் இதெல்லாம் வந்து CNN வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்ப நீங்க உங்களுக்கு இன்டர்வியூல சொல்லும்போது உங்க மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, ஒவ்வொரு மல்டி மோடல் ஒவ்வொரு மோடல் டைப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. அப்பதான் நமக்கு வந்து ஆப்டிமைஸ்டா, பெஸ்ட்டா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் CNN வந்து இமேஜ்க்கு. RNN வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு NLP ஓகேவா? டெக்ஸ்ட், ஆடியோ அது மாரி இருக்கும்போது. அதே மாரி கேன் நான் சொன்னேன். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து புதுசான ஒரு டேட்டாவ ஜெனரேட் பண்ண முடியும். நாட் மோர் தென் ஒரே நிமிஷம். ஜஸ்ட் 1 மினிட்.
ஓகே. சாரி. ஸோ கேன்ல என்ன பண்ணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்ஸ்ல என்ன அடிஷனலா இதுல புதுசா பண்ணலாம்? புதுசா ஒரு டேட்டா கிரியேட் பண்றதுக்கான. ஸோ உங்க சாட் ஜிபிடி மாரி ஓகேவா? இட் வில் ஜெனரேட் எ நியூ எக்ஸாம்பிள், நியூ டேட்டா. அதுவே உங்களுக்கு வந்து டேட்டாவ ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஓகே. ஸோ இப்ப இதுதான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம். இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வந்து நியூ கிளாஸ் டீப் லேர்னிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் லேட்டஸ்ட் எல்எல்எம், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இதெல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்க்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இத நம்ம டீப் டைவ் பண்ண போறோம் கம்மிங் கிளாஸஸ். ஓகே. இதுதான் பேசிக்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். எப்ப டீப் லேர்னிங் போணும்? அண்ட் வென் வி ஹாவ் டு கோ ஃபார் தி மெஷின் லேர்னிங். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் யூஸ் கேஸ், ரொம்ப கம்மியான டேட்டா இருக்கு. இதை நான் மெஷின் நார்மல் ட்ரெடிஷ்னல் மெஷின் லேர்னிங்லேயே பண்ணுவேன் அப்படின்னா டீப் லேர்னிங்ல போய் நம்ம காம்ப்ளெக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? மெஷின் லேர்னிங்லேயே பண்ணிடலாம். எப்போ நம்ம டீப் லேர்னிங் போனோம்னா எனக்கு நிறைய சைஸ் ஆஃப் டேட்டா, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டேட்டா அதிகமாக இருக்கு. அதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங். அது இல்லாமல் இதுக்கு வந்து சில நிறைய ஆர்கிடெக்சர் எல்லாம் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன டேர்ம் கற்றுக்கிட்டோம்? மல்டி மோடல். ஓகே. மல்டி மாடல் ரொம்ப முக்கியமானது. இது யார் கேட்டாலும் நீங்க சொல்லணும். மல்டி மாடல்ங்கிறது மல்டிபிள் மோட் ஆஃப் டேட்டா லைக் இமேஜ், ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் இதெல்லாம். இல்ல இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே. சூப்பர். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அல்காரிதம் பார்க்க போறோம். நம்ம எப்படி மெஷின் லேர்னிங்ல ஒவ்வொன்றா பார்த்தோமோ, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் அன்சூப்பர்வைஸ்ட், அது மாதிரி ஒவ்வொரு டைப்பும் பார்த்தோமோ, அது மாதிரி டீப் லேர்னிங்ல வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஈச் அண்ட் எவ்ரி அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்என்ல, ஆர்என்என்ல ஒன்று. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி வெரி பேசிக் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த வெரி ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் டீப் லேர்னிங்ல ஆரம்பிச்சது வந்து பெர்செப்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இது வந்து அபவுட் பெர்செப்ட்ரான். இது நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஹவவர் நம்ம எது கத்துக்கிட்டாலும் அதனுடைய பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ரியல் பெனிஃபிட்ஸ் யூஸ் கேஸ் புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பெர்செப்ட்ரான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் டீப் லேர்னிங் as such வந்து இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹியூமன் பிரெயின். கரெக்டா? ஒரு ஹியூமன் பிரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய நியூரான்ஸ். அதுல வந்து சோமா, ஆக்சான், டென்ட்ரிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து எமுலேட் பண்ணி பண்ணது தான் டீப் லேர்னிங் மாடல். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும். நிறைய ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வெயிட்டேஜை சம் பண்ணி கடைசியா வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இந்த கிளாசிஃபிகேஷன், அதாவது இங்க வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்றோம். ஸோ இப்போ பெர்செப்ட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சிம்பிளஸ்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். நம்ம என்னென்ன டைப் பார்த்தோம்? டீப் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதுதான் நம்ம நியூரானை பேஸ் பண்ணி பண்றது. வெரி பேசிக் ஏஎன்என்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன நம்ம பார்த்தோம்? ஏஎன்என் விச் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதனுடைய அடுத்த ஸ்டெப் தான் நம்ம சிஎன்என், ஆர்என்என் அதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏஎன்என்ல இருக்க வெரி பேசிக் இயர்லியஸ்ட் சிம்பிளஸ்ட் தான் பெர்செப்ட்ரான். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பயாலஜிக்கல் நியூரான்ஸ், நம்ம ஹியூமன் பிரெயின்ல இருக்க நியூரானை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்ட்ரக்சர் தான். இது ஒரு பேசிக்கா எல்லாமே நீங்க படிக்கிற மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்ல வரது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் மாடல். ஓகேவா? நம்ம ஒரு பிரெயின் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுங்கிறத ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலா டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் கிடைக்குது.
என்னென்ன பண்ணும் பேசிக்கலி ஸ்டெப் 1 என்ன பண்ணும்? இட் வில் டேக் த மல்டிபிள் இன்புட்ஸ். சிங்கிள் இன்புட் கிடையாது. மல்டிபிள் இன்புட்ஸ். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு இத பிரெடிக்ட் பண்ணவோ, கிளாசிஃபை பண்ணவோ முடியும். அதுக்கப்புறம் அத மேத்தமேட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றோம். ஓகே. So taking multiple inputs, applying a mathematical transformation and producing an output. So கடைசியா வந்து அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்றோம். இதுதான் பேசிக். இது வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் நியூரல் மாடல்ங்கிறனால எப்பயுமே வந்து இது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். இந்த பெர்செப்ட்ரான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்லி இதில பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு எப்படி இன்புட்ஸ் குடுக்குறோம், அந்த இன்புட்ஸ பேஸ் பண்ணி அவுட்புட்ஸ் வருது. இது அந்த இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லேயர்ஸ் அது நடக்கும். நெறைய ஹிடன் இது நமக்கே தெரியாது. நம்ம நம்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன அவுட்கம் வருது நம்ம பிரெயினுக்கு அப்படிங்கிறது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ், பாராமீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாரி தான் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்செப்ட்ரான்ல யூ வில் பாஸ் ஆன் மல்டிபிள் இன்புட்ஸ். X1, X2, Xn அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் 1, 2, 3ன்னு இத நம்பர் பண்ணுவோம். இது மாரி என் நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் குடுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, Bன்னு ஒரு வேல்யூ இருக்கும். Bங்கிறது என்னது? இதெல்லாம் வேரியபிள். வேரியபிள்னா வேரி ஆயிட்டே இருக்கும். ஆனா இது மட்டும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன பாஸ் பண்றோம்? 1. Bங்கிறது என்ன யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய த்ரூ அவுட் எல்லா டீப் லேர்னிங் அல்காரிதம்க்கும் பேசிக் ஃபார்முலா. ஸோ இது வந்து வேரியபிள்ஸ், வெயிட்டேஜ் 1, 2, 3 ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம வேரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இது மட்டும் இந்த Bங்கிற வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கான்ஸ்டன்ட்டா குடுப்போம். மாறாது. ஒரு வேல்யூ வந்து 1 அப்படின்னு குடுத்துட்டோம்னா, அந்த 1 அப்படியே பாஸ் ஆகும். இது வந்து X0ன்னு சொல்லுவாங்க. X0 ஈக்குவல் டூ 1. B என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் யாராவது. தெரியல மேம். ஓகே. ஸோ Bங்கிறது தான் பயாஸ். ஓகே. ஸோ இந்த பயாஸ வந்து நம்ம வந்து ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் இன்புட் இதையும் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஏன் பயாஸ் யூஸ் பண்ணணும்? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1ங்கிறத ஏன் நம்ம எப்பயுமே இப்ப மத்த வெயிட்டேஜோட சேர்த்து குடுக்குறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்ப என்னென்ன இன்புட்ஸ் இருக்கு? W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெயிட். ஓகேவா? வெயிட்டேஜ் 1, 2, 3. இந்த வெயிட்டேஜ் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும்னு தேவையில்ல. ஒவ்வொருத்துக்கும் நீங்க ஒவ்வொரு வெயிட்டேஜ் குடுக்கலாம். சில வெயிட்டேஜ் அதிகமாவும், சில வெயிட்டேஜ் கம்மியாவும் குடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வருது? லீனியர் ஃபங்ஷன். இசட் வந்து பேசிக்கலி சம்மேஷன் மாரி. இது எல்லாத்தையும் நீங்க வந்து சம் பண்ணி, இத வந்து ஒரு லீனியர் ஃபங்ஷனா கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அவுட்கம் வரும். ஆனா இந்த அவுட்புட் அப்படியே எடுத்துக்க முடியாது. ஸோ வி நீட் டூ பாஸ் இட் ஆன் டு தி ஆக்டிவேஷன் ஃபங்ஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப புதுசா இருக்கும். பட் இத நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லா ஆர்க்கிடெக்சருக்கும் சேம். எப்படி நம்ம மெஷின் லேர்னிங்ல வந்து ஒரு காமனா ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ப்ரீ டேட்டா ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடல வந்து டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரெயின் பண்றோம். டெஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். கிட்டத்தட்ட சேம் இதுதான். பட் டீப் லேர்னிங்க்கு வந்து கொஞ்சம் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்ஷன ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். வித்தவுட் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்ட்டா இது பண்ண முடியாது. ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி என்ன வருது? அவுட்புட். ஒய். ஒய் இஸ் அவுட்புட். ஸோ X1, X2 இன்புட் அலாங் வித் X1, X2 விச் இஸ் இந்த X1, X2ங்கிறது இன்புட். அத வந்து ஒரு வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி குடுக்குறோம். அப்ப எப்படி குடுப்போம்? எந்த மாரி குடுப்போம்? வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா? ஸோ X1 input multiplied by weightage 1. Weightage 1 may be 0.5ன்னு இருக்கலாம். அப்ப ஆல்மோஸ்ட் 50% வெயிட்டேஜ் வந்து ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 நான் வந்து இதுக்கு குடுக்குறேன். இதுக்கு என்ன குடுக்கலாம்? மேபி நான் வந்து X2
இன்ட்டு இதுக்கு வந்து ஜஸ்ட் 0.2 மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 20%. ஸோ உங்கள் இன்புட் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ். டைரெக்டாக அந்த இன்புட் பாஸ் ஆகாது. இன்புட் பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ். அதே மாதிரி இது மாதிரி நீங்கள் எத்தனை இன்புட் வேணாலும் கொடுத்துட்டே இருக்கலாம். அதனால தான் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி இது மற்ற லேட்டஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த இன்புட் x1 இதே வந்து உங்களுக்கு பில்லியன் பராமீட்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. xn இட் கோ டில் பில்லியன். ஓகே. ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். இதோட சேர்த்து பயஸ்ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணுறோம், விச் இஸ் நத்திங் பட் 1. வேல்யூ எவ்வளோ? 1. இதெல்லாம் சேர்த்து இன்புட்டாக போய் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இசட்டுங்கிறது சம்மேஷன். இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுனா இட் வில் பிகம் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். இந்த வெயிட்டேஜ் இன்புட்டு பயஸ் எல்லாம் இன்புட்டாக சம் பண்ணி உங்களுக்கு எஃப் ஆஃப் இசட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கடைசியாக வந்து யூ வில் கெட் தி அவுட்புட். இதுதான் நமக்கு மெயின் அவுட்புட், வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்கம். இப்போ நம்ம இதை நம்ம டீப் டைவ் பண்ணுவோம். இதுதான் ஹை லெவல், ஓகேவா, ஃபார் எனி டீப் லேர்னிங் மாடல். இதுதான் நம்மளுடைய காம்பனன்ட்ஸ். இன்புட்ஸ் x1 to xn. xn உடைய ப்ரீவியஸ் இது n-1, கான்ஸ்டன்ட் 1 which is nothing but the bias. ஸோ பயஸ் எப்பயுமே W01 இருக்கும். இது ஒரு வெயிட்டேஜ் தான், பட் ஆனால் இது வந்து பயஸ். அடுத்தது W1 இதனுடைய இண்டிவிஜுவல் வெயிட்டேஜால மல்டிப்ளை ஆகி வெயிட்டட் சம். இந்த சம் வந்து நார்மல் x1 x2 x3 ப்ளஸ் கிடையாது, ரேதர் இட்ஸ் வெயிட்டட் சம். இதோட மல்டிப்ளை பண்ணி வர சம். அதுக்கப்புறம் இதை ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பெர்செப்ட்ரானில் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதுதான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணும். பேசிக்லி நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம்ல, நடக்கணுமா நடக்கக்கூடாதா, எஸ் ஆர் நோ, அது மாதிரி இருக்கிறதா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. நம்ம இந்த பெர்செப்ட்ரானை பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறது ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ கடைசியாக வர்றது அவுட்புட். இந்த பார்ட் வந்து இட் மே வேரி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அல்காரிதம். இப்போ நம்ம பெர்செப்ட்ரான் பார்க்கும்போது ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். மேபி நாளைக்கு நம்ம சிஎன்என் ஆர்என்என் வேற ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து வேற வச்சு கூட யூஸ் பண்ணுவோம். நிறைய இருக்கு, சிக்மாய்ட், டேன் ஹெச், அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது நம்ம அடுத்த கிளாஸ்லலாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரெயினில் இப்படி தான் ஒரு எனி டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர் இருக்கும். பெர்செப்ட்ரான்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன அடிஷ்னலாக இருக்கும்னா, அடிஷ்னலாங்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டெப் வந்து மோஸ்ட்லி வில் யூஸ் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்புட்ஸ் என்ன சொன்னோம்? இன்புட்ஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபெட் இன் டு எ மாடல். ஸோ தட் இதுதான் நம்ம ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸே. இப்போ நம்ம எப்படி லேபிள் பண்ணி நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங்லலாம் இன்புட்டாக கொடுத்தோம் இல்லையா, எனக்கு வந்து ஒரு காரா இல்லை பைக்கான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நிறைய கார் டேட்டா கொடுப்பீங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இன்புட் ஃபீச்சர்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸை x1 x2 கொடுக்குறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன். அவங்க வந்து கிரெடிட் கார்டை ஃப்ராட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு, எந்த லொக்கேஷன், என்ன டைமு, அது மாதிரி அவங்களுடைய மற்ற ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ், சேலரி, அவங்களுடைய ஜாப், இது எல்லாத்தையும் ஒரு இன்புட்டாக வாங்கி ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுப்போம். இப்போ எப்படி கொடுப்போம்? அமௌண்ட் வந்து திடீர்னு சடனாக நிறைய ஸ்வைப் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு தெரியும், நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, தேவையான. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க ஃப்ராட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்வைப் பண்ண முடியுமோ 2 lakhs 3 lakhs அதோடைய லிமிட் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அவ்வளோவையும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது ஒரு கிரெடிட் கார்டு ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறது. அப்போ இது என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்கள் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு x1 இன்புட்னு வச்சுக்கோ, டிரான்சாக்ஷன் அமௌண்ட் தான் x1ன்னு வச்சுக்கலாம். லொகேஷன் வந்து x2, அவங்க இருக்க லொகேஷன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா,
கிரெடிட் கார்டு ஹோல்டர் வந்து இப்ப நான் வந்து சென்னையில இருக்கேன். நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். நான் சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் எங்க நடந்திருக்கு? மேபி ஹங்கேரி, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கால இருக்க கண்ட்ரில மோஸ்ட்லி அங்க நெறைய இந்த கிரெடிட் கார்ட் இதெல்லாம் ஃப்ராட்லாம் நடக்கும். இப்ப அங்க அந்த கண்ட்ரில இருந்து ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிரெடிட் கார்ட. அப்படின்னா, அப்ப ஆப்வியஸா நம்ம லொகேஷன் டிஃபர் ஆகும்போதே கண்டுபிடிச்சிடலாம். சம்ஒன் எல்ஸ் இஸ் யூசிங் யுவர் கிரெடிட் கார்ட். அத வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டைமு. ஸோ நமக்கு தெரியும் நம்ம டைம் ஜோன் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்ப வேற கண்ட்ரில இருக்க டைம் ஜோன் வேறயா இருக்கலாம். இல்ல அன்டைம்ல கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல நடந்திருக்கலாம். ஸோ இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேட்டா இன்புட்ஸ். இப்ப நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்? ஐ கேன் ஆட் வெயிட்டேஜ். இதுக்கு நான் வந்து W1 வெயிட்டேஜ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ W1ங்கிறது டிரான்சாக்ஷன் அமௌண்ட். இதுக்கு நான் வெயிட்டேஜ் என்ன பண்ணணும்? அதிகமா குடுக்கணும். ஏன்னா, அமௌண்ட் தான் மெயின் டிட்டர்மைன் பண்ணும். நெறைய பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. நம்ம ஜென்யூனாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ரியலாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அத மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா, நானே வந்து எனக்கு நெறைய அமௌண்ட் தேவைப்படுதுன்னு நெறைய ஸ்வைப் பண்ணியிருக்கலாம். பட் அத மட்டும் இல்லாம, ஓகே லொகேஷன் என்ன? ஸோ லொகேஷன் கூட வேரி ஆகும்போது ஒரு டவுட் வரும். அடுத்து டைமு. இப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் குடுத்து, இது மாரி இன்னும் நெறைய டேட்டா இன்புட் பாராமீட்டர வந்து ஒரு மொத்தமா அனலைஸ் பண்ணி, அந்த கிரெடிட் கார்ட் வந்து ஃப்ராட் நடந்திருக்கா? இல்லையா? எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இதுதான் ரியல் டைம்ல நடக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மெயின் பேஸ் என்னது? யூ நீட் டூ பாஸ் ஆன் தி டேட்டா பாயிண்ட்ஸ். இன்புட் குடுக்கணும். பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்கு? ஹவ் இம்பார்ட்டன்ட் ஈச் இன்புட் இஸ் இன் டிட்டர்மைனிங் த ஃபைனல் டிசிஷன். ஸோ இதுக்கு நான் வெயிட்டேஜ் 0.5 குடுக்குறேன்னா, இதுதான் அதிக வெயிட்டேஜ் குடுக்குறேன். இதுக்கெல்லாம் 0.2, 0.1, 0.05 அது மாரி நான் எவ்வளோ வேணாலும் வெயிட்டேஜ மாத்திட்டே இருக்கலாம். எதுக்கு அதிகமான நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேனோ, ஓகே, அதனுடைய வெயிட்டேஜ் தான் அதிகமா டிட்டர்மைன் ஆகும். ஸோ நீ அடுத்த கேஸ்ல என்ன பண்ணலாம்? அடுத்த ஐட்ரேஷன்ல இது ஒரே ஒரு டைம் மட்டும் நடக்காது. நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? மல்டிபிள் நியூரான்ஸ் மல்டிபிள் லேயர்ஸ்ல ப்ராசஸ் பண்ற மாரி, இந்த வெயிட்டேஜ நீங்க மாத்தி மாத்தி குடுக்கலாம். அடுத்த டைம் போம்போது இத குறைச்சிட்டு, இத 0.5, 0.3 போட்டுட்டு, லொகேஷன 0.5 கூட போடலாம். ஸோ என்ன ஆகும்னா, இது ஐட்ரேட்டிவா அதனுடைய வெயிட்டேஜ மாத்தி, 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 மாத்தி இதுவா, அதுவா, இஃப் எல்ஸ் அப்படின்னு போயிட்டு கடைசியா ஓகே. இதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுடைய எவ்ளோ இது இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம், உங்க எந்த இன்புட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோங்கிறது டிட்டர்மைன் பண்றது உங்க வெயிட். ஓகே. ஸோ எவ்ளோ வெயிட்டேஜ் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் ஆயிடும். உங்க ஃபைனல் டெசிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் வெயிட் குடுக்குறோம். இன்புட் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் த டெசிஷன். ஸோ எதுக்கு நீங்க வெயிட்டேஜ் குடுக்குறீங்களோ, அதுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் டெசிஷன். ஸோ நான் சொன்ன மாரி டிரான்சாக்ஷன் அமௌண்ட் தான் எனக்கு மெயின் வெயிட்டேஜ் அப்படின்னா, அத பேஸ் பண்ணி உங்களுடைய அவுட்கம் டிட்டர்மைன் ஆகும். லொகேஷனுக்கு நான் குடுக்குறேன். எனக்கு எனக்கு வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ், இல்ல சில ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. அங்கருந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, நான் வந்து அது வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா நான் லொகேஷனுக்கு கூட வெயிட்டேஜ் குடுக்கலாம். ஸோ எதுக்கு வெயிட்டேஜ் குடுக்குறோமோ, அதுதான் உங்க டெசிஷன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸ்மால் 0 வெயிட்னா, அது வந்து அது மேட்டரே கிடையாது. அதுல உங்களுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் ஆகாது. டிஃபரன்ஸே வராது. ஓகேவா? நெகட்டிவ் வெயிட்ன்னு ஒண்ணு இருக்கு. நெகட்டிவ் வெயிட்னா, இன்புட் புஷஸ் டெசிஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்ப நான் வந்து இது இது இத இது லார்ஜ் வெயிட்னா, இதுக்கு ஃபேவரா நடக்கும். ஓகே. சப்போஸ் நெகட்டிவ் வெயிட் அப்படின்னு சொன்னனா, இது வந்து ஆப்போசிட்ல டெரைவ் பண்ணும். நடக்கிறதுக்கு இந்த விஷயம் நடக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஒரு டைரக்ஷன்ல இது கொண்டு போகும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம நெறைய நெகட்டிவ் வெயிட் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வெயிட் லார்ஜ் வெயிட், ஸ்மால் வெயிட், 0 அது மாரி ஆட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இன்புட் வெயிட் தான் உங்களுடைய மெயின் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். நம்மளுடைய அல்காரிதம் மாடல நம்மளுடைய மாடல் என்ன பண்ணும்? அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்க போறோம்? X1 வெயிட்ஸ் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் சம்மேஷன் ஃபங்க்ஷன். சம்மேஷன் ஃபங்க்ஷன் என்னது? சம்மேஷன்னாவே சம் ஆஃப். சம்மேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எ பெர்செப்ட்ரான் இஸ் லைக் எ கால்குலேட்டர் மாதிரி. என்ன பண்ணும்? எல்லா இன்புட்டையும் அந்த வெயிட் பேஸ் பண்ணி மொத்தமா எல்லாத்தையும் சம் பண்ணும் அலாங் வித் த பயஸ். பயஸ் எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும் யூஸ்வலி? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அன்மியூட் பண்ணி. பயஸ் வந்து வேரியபிளா கான்ஸ்டன்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் மேம். ஓகே, மோஸ்ட்லி எவ்வளவு வேல்யூ இருக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூ? 1 மேம். எஸ், கரெக்ட். ஸோ 1 தான் இருக்கும். ஸோ வெயிட்டு ப்ளஸ் பயஸ். அப்போ பயஸை வந்து தனியாக ஆட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பயஸை வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணுறோம். இது தனியாக செப்பரேட்டாக இருக்கும். இது என்ன வேல்யூ? ஒன்று என்ன சொன்னேன்? கான்ஸ்டன்ட் வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபார்முலாவில் இதை மட்டும்தான் நீங்கள் சம்மேஷன் பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்புட்ஸையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. எப்போ? ஃபார் எக்ஸாம்பிள் x1 multiplied by W1. அதே மாதிரி x2 multiplied by W2. இது மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எத்தனை பராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனையும் ஆட் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பயஸோட தனியா ஆட் பண்ணிப்போம். ஸோ த ஃபைனல் ஃபார்முலா இஸ் Z. ஓகே, இதுதான் சம்மேஷன் ஃபங்க்ஷன். வெயிட்டேஜ் மல்டிப்ளைட் பை இன்புட் வேரியபிள். இது ஒன்றும் இல்லை, டேட்டா பாயிண்ட்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுங்கிறது ஒரு இன்புட், லொகேஷனுங்கிறது ஒரு இன்புட். ஸோ இந்த இன்புட் மல்டிப்ளைட் பை வெயிட்டேஜ். ஐலேருந்து ஃபர்ஸ்ட் I1ல ஸ்டார்ட் ஆகுது, இட் கோஸ் டில் n. இந்த n வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் வில் டிட்டர்மைன் உங்க டீப் லேர்னிங் மாடல் எவ்வளோ பெருசுங்கிறது இந்த n தான். ஓகேவா? இந்த பராமீட்டர் வந்து இட் கேன் பி மில்லியன், பில்லியன்ஸ். நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல்ல இருக்க மாதிரி ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இட் வில் பி இந்த மில்லியன் அண்ட் பில்லியன்ஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும், என் வேல்யூ. கடைசியா நம்ம என்ன பண்றோம்? பிளஸ் பி பயஸ் ஆட் பண்றோம். ஸோ உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரணும், ஏன் நம்ம இந்த பயஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா என்னது? Z ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் I வேல்யூ 1ல இருந்து n வரைக்கும். இந்த வெயிட்டேஜ் எப்படி நம்ம இது பண்றோம்? டைரக்டா எடுத்துக்காம இன்புட் இன்டு வெயிட் மல்டிப்ளைட் பை த வெயிட்டேஜ் பிளஸ் தி பயஸ். இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஃபார் எனி டீப் லேர்னிங் மாடல். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்ல மேம். ஓகே, இது நீங்க மைண்ட்ல மெமரைஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கேட்பேன். இந்த பேசிக் தெரியலனா நம்ம மேல அடுத்தடுத்து நம்ம ஃபர்தரா மற்ற அட்வான்ஸ்ட் மாடல் போறதுல யூஸ் கிடையாது. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் இந்த பிபிடி கிளாஸ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த பிபிடியை பேஸ் பண்ணி நீங்க எல்லா இதையும் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு, மேபி நீங்க மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் டீப் லேர்னிங் தான் நமக்கு ஃபியூச்சர். ஓகேவா? இதுதான் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ இதை நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ், உங்களுடைய ஜாப்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பயஸ். இப்போ நீங்க நம்ம சொல்ற ஒவ்வொன்றுத்துலயும் பயஸ் ஆட் பண்ணணும். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வெயிட்டட் இன்புட்ஸோட சேர்த்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா பராமீட்டர் ஆட் பண்றேன்னு சொன்னோம். வாட் இஸ் தட் பயஸ்? இந்த எக்ஸ்ட்ரா பராமீட்டர் இருக்கு இல்லையா, +1 பேசிக்லி ஒரு நியூரானோட இதை ஆட் பண்றோம் along with the weighted inputs. எதுக்காக ஆட் பண்றோம்னா, it allows the model to shift the activation function to left or right. இதுதான் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று சொன்னோம். ஓகேவா? ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னங்கிறது அடுத்ததுல பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வந்து டெசிஷன் பவுண்டரியை வந்து இதுதான் மாற்றும். வித்தவுட் பயஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அவுட்புட் சப்போஸ் உங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய 2x1 + 3x2 × y = இந்த வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து சப்போஸ் 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபங்க்ஷன் y அவுட்புட் 0ன்னு வந்துருச்சுன்னா உங்களால் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாமல் போயிடலாம். ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது. 0ன்னு இல்லாமல்
I should add a value that still influences my output. ஸோ எப்பயுமே ஒரு 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன்ல 2x1 + 3x2க்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு +1 பயாஸ் ஆட் பண்ணிட்டேன்னா, உங்களுது 0க்கு போகாது எப்பயுமே. ஓகேவா? இட் வில் நாட் எண்ட் அப் வித் 0. அட்லீஸ்ட் 1ஆவது உங்களுடைய y வந்து 1ஆவது இருக்கும். ஸோ பயாஸ் கிவ்ஸ் த பெர்செப்ட்ரான் த எபிலிட்டி டு லேர்ன் பேட்டர்ன்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி ஈவன் வென் இன்புட்ஸ் ஆர் 0. ஸோ 0வே ஆயிட்டாலும் இன்புட்ஸ்லாம் நீங்க 0 வெயிட்டேஜ் ஆயி அவுட்புட் 0 வந்தாலுமே, உங்க பயாஸ் என்ன பண்ணும்? இந்த 1ங்கிற வேல்யூ போயிட்டு 0 ஆக்காம உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்ஷன ஷிஃப்ட் ஆகும். சப்போஸ் நான் வெயிட்டேஜ் எல்லாம் 0, 0ன்னு குடுத்துட்டேன்னா, ஏன் இந்த 1 ஆட் பண்ணணும்? சப்போஸ் இந்த இடத்துல 0, x1 0 சாரி வெயிட்டேஜ் 0 இங்கேயும் 0 ஆயி 0 ஆயிடுச்சுன்னா, உங்க ஃபங்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகவே ஆகாது. விச் மீன்ஸ் அவுட்புட் வரவே வராது. சம்ஹவ் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் என்னுடைய ஃபங்ஷன். அப்பதான் எனக்கு வந்து அவுட்கம் கிடைக்கும். ஸோ இத ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த பயாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூரான் அவுட்புட் வந்து பயாஸ் ஆட் பண்ணலன்னா எப்பயுமே இந்த 0, 0 ஆரிஜின்லயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வரையறேன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய். இதுல எது 0, 0? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது 0, 0 பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ்? இதானே 0, 0 கரெக்ட்டா? இதான் ஸ்டார்ட்டிங். ஆரிஜின். ஆரிஜின். வெரி குட். ஸோ 0, 0. இப்படி 0, 0வா இருந்ததுன்னா, நான் எப்படி ஒரு கிளாசிஃபிகேஷன், ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியும்? இங்கேயே நின்னுடுச்சுன்னா. ராதர் நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு பயாஸ் ஆட் பண்ணும்போது, சப்போஸ் வெயிட் இதா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு லீனியர் ஃபங்ஷனோ, இல்ல நான் லீனியர் ஃபங்ஷனோ எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இட் மைட் பி லீனியர் ஆர் நான் லீனியர் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து அப்பதான் வந்து ஓகே இந்த சைடு இருக்கிறதெல்லாம் சப்போஸ் நான் இது ஒரு லீனியர் ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து காரு. இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடுல இருக்கிறதெல்லாம் வந்து பைக் அப்படிங்கிறத நான் கிளாசிஃபை பண்ண முடியும். அப்போ ஒரு லீனியர் ரிக்ரெஷன் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த இதுதான் வந்து என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் கிளாசிஃபிகேஷனுக்கு. ஓகேவா? ஸோ இது 0, 0வாவே இருந்துருச்சு அப்படின்னா, இந்த ஆரிஜின்லேயே இருந்ததுன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. உங்களுக்கு கிளாசிஃபிகேஷனோ இல்ல ஒரு இப்போ ரிக்ரெஷனோ உங்களால பண்ண முடியாது. இதுக்கும் பேசிக்ஸ் அதேதான். நம்ம மெஷின் லேர்னிங்ல பார்த்த ரிக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். பட் வித் அட்வான்ஸ்டு மாடல்ஸ். ஓகே. So bias is nothing but an extra parameter that we are adding to shift the activation function left or right. இது இல்லாட்டி இது ஆரிஜின்லேயே இருந்துரும் உங்களுடைய நியூரான்ஸ் அவுட்புட்டு. இது வந்து இன்னும் எஃபெக்டிவா ஃப்ளெக்சிபிளா உங்களுடைய அல்காரிதம் வந்து டியூன் பண்ணும். ஈவன் இஃப் த இன்புட்ஸ் ஆர் 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது ரொம்ப 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 முக்கியமானது உங்களுடைய டீப் லேர்னிங்ல. எல்லா டீப் லேர்னிங்லயும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இன்டர்வியூல டீப் லேர்னிங்னு போகும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நாலேஜ் தெரியாம நம்மளால இது பண்ணவே முடியாது. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ டெசிஷன் கேட். டெசிஷன் கேட்டுங்கிறது என்னது? இந்த டெசிஷன் கேட் வந்து டிசைட் பண்ணும். which takes the intermediate output from the summation function. summation function என்ன பார்த்தோம்? z. இந்த z இருக்கு இல்லையா, z இருக்கு இல்லையா, zங்கிறது என்னது பேசிக்கலி summation function? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. நம்ம ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம். summation function என்னது? Input plus weight. Inputs xi multiplied by
வெயிட்டேஜ் ஐ. ஐ வேல்யூ என்னவும் ஐ ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகே, 1ல இருந்து ஆரம்பிச்சு இட் will go till n. ஸோ இதெல்லாம் சம்மேஷன் பண்ணி வரதுதான் உங்களுடைய சம்மேஷன் ஃபங்க்ஷன். இதோட சேர்த்து என்ன ஆட் பண்ணுவோம்? இதுக்கு மட்டும்தான் சம்மேஷன். ஓகே, பிளஸ் தனியா எக்ஸ்ட்ரா ஒரு பாராமீட்டர் போன ஸ்லைட்ல பார்த்த பயஸ். பயஸ் யூஸ்வலி 1 வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய சம்மேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சம்மேஷன் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் மெயினா யூஸ் ஆகும். இட் வில் ஹெல்ப் யூ டு ஜென்ரேட் த ஃபைனல் அவுட்புட். வித்தவுட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் the perceptron would only produce raw number. இந்த raw நம்பரை வச்சு நம்மளால எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அந்த நேம் மாதிரியே இதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு ஆக்ஷனபிள் அவுட்புட்டாக வரும். கிளாசிஃபிகேஷன்னா எஸ் ஆர் நோ. ஓகே, ஒன் வேல்யூவா இல்லை 0 வேல்யூவா, அது மாதிரி உங்களுடைய வேல்யூ வந்து ஆக்ஷனபிள் அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெர்செப்ட்ரான்ல யூஸ் பண்ற நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பெர்செப்ட்ரான்ங்கிற ஒரு அல்காரிதம்க்கு பார்க்குற ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டைப் வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து which takes the value 1 if the given input is greater than or equal to 0. இப்போ வேல்யூ வந்து நம்மளுடைய இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சம்மேஷன் ஃபங்க்ஷன், இதெல்லாம் மேக்ஸ். இப்போ இந்த அவுட்புட், இந்த சம்மேஷன் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் வந்து இஸிங்கிறது என்ன பார்த்தோம்? சம்மேஷன். கரெக்டா? இந்த அவுட்புட் ஆஃப் யுவர் சம்மேஷன் ஃபங்க்ஷன் 0வும் 0வோட அதிகமாகவும் 0 ஈக்குவல் டு 0 ஆஸ் வெல் அஸ் லார்ஜர் தேன் 0 இருந்ததுன்னா வேல்யூ என்ன வரும்? 1. எஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இதே சப்போஸ் இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 0, அப்ப லெஸ் தேன் 0னா என்ன வேல்யூ இருக்கும் யூசுவலி? நெகட்டிவ். வெரி குட், நெகட்டிவ் மைனஸ்ல இருக்கும். ஸோ இப்போ மைனஸ்ல ஒரு வேல்யூ நெகட்டிவ்ல வருது அப்படிங்கும்போது டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்? 0ன்னு போட்டுருவோம். விச் மீன்ஸ் அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரிங் வந்து 0ன்னு அர்த்தம். நான் இல்லைன்னு அர்த்தம், நோ நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லணும்? வேல்யூ 1. அது லெஸ் தேன் 0னா 0. நீங்க முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது, ஈவன் 0வா இருந்தாலுமே என்ன வருது? வேல்யூ 1 தான் போடணும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ 0 ஈக்குவல் டு 0 அண்ட் கிரேட்டர் தேன் 0 இருந்ததுன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் 1. சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா, லைக் -1, 2, 3 அது மாதிரிலாம் இருந்ததுன்னா, 0.5 அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் 0. ஸோ வெறும் இசட்டுங்கிறது சம்மேஷன் ஃபங்க்ஷன். அதை நம்ம அந்த சம்மேஷன் ஃபங்க்ஷனை என்ன பண்றோம்னா ஆக்டிவேட் பண்றோம். ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் தட் வில் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஸ் 1 ஆர் 0. இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலனா இங்க நம்ம வர அவுட்புட் வந்து ராவா இருக்கும். இந்த சம்மேஷன்ல இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலால இருந்து வர அவுட்புட் வந்து ரொம்ப ராவா இருக்கும். அதை வச்சு நீங்க ஒண்ணுமே டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ எய்தர் 1 ஆர் 0ன்னு சொல்லும்போது தான் உங்களுடைய அவுட்புட் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும். ஓகேவா? எஸ் ஆர் நோ அப்படின்னு. ஸோ பெர்செப்ட்ரானுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னது? ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் அப்போ வேற நிறைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் நீங்கள் உங்களுடைய அல்காரிதம் வந்து டியூன் பண்ணுறதுக்கு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக அவுட்கம் வருது அப்படின்னும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகே டு பிளே இன் தி மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஸோ பெர்செப்ட்ரான்ல மட்டும் யூஸ் பண்ணுறது ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஏன்னா இது பைனரியாக பார்ப்போம். ஸ்டெப் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது? இதுதான் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஒரு கிராஃப்ல நீங்க ஒரு கோடு லைன் வரையறீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டெப். ஸ்டெப் எப்படி இருக்கும்? ஒரு கிராஃப் வரையற எக்ஸ் ஒய். ஓகே, நம்மளுடைய நடக்கிற ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்?
இப்படிதானே இருக்கும் ஸ்டெப்பு. ஓகேவா? இதுதான் ஸ்டெப். எக்ஸாக்ட்லி ஸ்டெப் ஃபங்க்ஷன்ங்கிறதும் இதே மாதிரி தான். ஒன்று உங்களுக்கு அவுட்புட் 0 வரும், இல்லாட்டி 1 வரும். ஸோ 0 ஆர் 1 விச் மீன்ஸ் இட் ஹேப்பன் ஆர் இட் மே நாட் ஹேப்பன். ஸோ பைனரின்னு சொல்லலாம். ஓகேவா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பைனரி எப்பயுமே எப்படி காமிப்போம்? 0 ஆர் 1. ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன்லையும் அதே தான் உங்களுக்கு பண்ணும். ஸோ ஏன் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா, இட் இன்ட்ரடியூசஸ் நான் லீனியாரிட்டி. லீனியர்னா என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். லீனியர்ங்கிறது என்னது? லீனியர். ஸ்ட்ரைட்டா வெரி குட். லீனியர்னா ஸ்ட்ரைட்டா போறது. இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ நான் லீனியாரிட்டினா நம்ம எல்லா டைமும் லீனியரா போக முடியுமா? எனக்கு கொஞ்சம் இங்க இங்க இன்புட்ஸ் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் இருக்கு. நான் இது இது வேற இன்புட், இது வேற. நான் கிளாசிஃபை பண்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க கிளாசிஃபை பண்றேன். இது வேற, இது வேற. ஆனா எனக்கு இங்க கொஞ்சம் வந்துருது. இதெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கேயும் வருது. இந்த லேயர்லயும் வருது. அப்ப நான் அக்யூரேட்டா அத வந்து கிளாசிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா எனக்கு ஆக்சுவலா என் கிராஃப் எப்படி போகணும் ஐடியலி அப்படின்னா, மை கிராஃப் ஷுட் கோ நான் லீனியர். இப்படி போய் இன்டர்செக்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து அக்யூரேட்டா ஓகே இதெல்லாம் ஒரு குரூப்பு. இந்தாண்ட இருக்க கிரீன் எல்லாம் ஒரு குரூப்னு பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபங்ஷன்ல நான் லீனியாரிட்டினா ஸ்ட்ரைட்டா இல்லாம அதுக்கு ஆப்போசிட். அது இப்படி இப்படி யூ ஷேப்ல இருக்கலாம், இப்படி பாராபோலிக்கா இருக்கலாம். நிறைய டைப் ஆஃப் இது இருக்கு. ஸோ இந்த நான் லீனியாரிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் இட் அலோஸ் த நெட்வொர்க் டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் இமேஜ் ரெகக்னிஷன், ஸ்பீச், டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதுக்காக தான் நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்றோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஐ நீட் ஏ நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ லீனியரா வந்து பண்ணும்போது நம்ம எல்லா கேஸையும் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாரி நான் லீனியாரிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணி 1 ஆர் 0 பண்ணும். பட் நம்ம பெர்செப்ட்ரான பொறுத்தவரைக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. பெர்செப்ட்ரான் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் நியூரான் மாடல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பெருசா ஒண்ணும் பண்ணாது. வெறும் லீனியரா, பைனரியா, எஸ் ஆர் நோன்னு மட்டும் தான் சொல்லும். ஓகேவா? ஸோ பெர்செப்ட்ரான பொறுத்தவரைக்கும் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இட் வில் கிவ் யூ த பைனரி வேல்யூ பேஸ்ட் ஆன் லீனியாரிட்டி. ஓகேவா? ஆனா நான் ஃபியூச்சர்ல மத்த டீப் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது லைக் CNN ஃபார் இமேஜ், RNN ஃபார் டெக்ஸ்ட், லாங்குவேஜ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பா ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் லீனியாரிட்டி. நமக்கு வந்து மெயினா நான் லீனியாரிட்டி வேணும். நான் திருப்பி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். வென் வி சி டிஃபரண்ட் அல்காரிதம். இப்பொழுதைக்கு நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பெர்செப்ட்ரான்க்கு யூஸ் பண்ற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். இட்ஸ் அ பைனரி 1 ஆர் 0. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ குடுத்துட்டு நமக்கு வந்து லீனியரா வரும். ஸோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன ஸ்டோரிய வச்சு பெர்செப்ட்ரானோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா புரிஞ்சுட்டீங்கன்னா. வாட் இஸ் த பெர்செப்ட்ரான்? நம்ம இப்ப பார்த்த பேசிக் ஃபர்ஸ்ட் மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. நான் அடிக்கடி யூஸ் பண்ண அந்த வேர்டு. இப்ப பெர்செப்ட்ரானோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? லீனியரா மட்டும் தான் ஆக்ட் பண்ணும். கரெக்ட்டா? ஏன்னா இது வந்து பைனரி எஸ் ஆர் நோ. ஸோ இந்த நான் லீனியர் இதுக்கு உங்க பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ண முடியாது. இட் வில் வொர்க் ஒன்லி ஃபார் லீனியர் ஃபங்க்ஷன். இதுதான் லிமிட்டேஷன்ஸ். இப்போ ரீசன் புரியுதா? புரியலன்னா எனக்கு புரியல மேம் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். திருப்பி வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரியுது மேம். புரியுதா? சூப்பர்.
ஓகே. ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் அப்போ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. உங்களுடைய ஓவரால் ஸோ வெயிட்டேஜுக்கும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பயாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் எகைன் நெறைய டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் இருக்கு. ரெலு, சிக்மாய்டு அது மாரி நெறைய இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு ஃபங்ஷன் ஸ்டெப் ஃபங்ஷன். இது வந்து ஒரு லீனியரா ஒர்க் ஆகும் நல்லா. இது மெயினா ஃபார் பெர்செப்ட்ரான். ஏன்னா பெர்செப்ட்ரானே வந்து ஒரு எஸ் ஆர் நோ பேசிஸ்ல தான் வரும். ஓகேவா? ஃபைனலா நமக்கு என்ன வேணும்? அவுட்புட். ஸோ என்னுடைய அவுட்புட் தான் போஸ்ட் ஆக்டிவேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷன பாஸ் பண்ணி வருது இல்லையா? அந்த ஸ்டேஜ் வந்து போஸ்ட் ஆக்டிவேஷன். அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் வர இந்த எஃப் ஆஃப் இசட் இந்த ஃபங்ஷன் ஆஃப் சம்மேஷன் அதாவது ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் அப்ளை பண்ணி வர அவுட்புட் வந்து த ஃபைனல் டெசிஷன். இது வந்து நம்மளுடைய எல்லா இன்புட்டையும் பேஸ்ட் ஆன் த வெயிட் அலாங் வித் த பயாஸ் வி ஹவ் கன்சிடர்ட். In other words, the number produced by the step activation function represents the perceptron output. ஸோ பெர்செப்ட்ரானை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a பைனரி லீனியர் கிளாசிஃபையர். இதுதான் நான் சொன்ன லிமிட்டேஷன்ஸ். இட் மே ஒர்க் குட் ஃபார் பைனரி லீனியர் கிளாசிஃபையர். அதான் அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒன்லி என்ன பண்ணும்? லீனியரா பைனரி 1 ஆர் 0 எஸ் ஆர் நோ விச் இஸ் சிமிலர் டு கான்செப்ட் டு ட்ரெடிஷ்னல் லீனியர் மாடல் நம்மளுடைய லீனியர் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல பார்த்த மாதிரி. It tries to learn linear patterns from the data to draw a decision boundary that separates different classes. So இந்த boundary தான் நமக்கு வந்து அஹ், இதுக்கு இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு செட் ஆஃப் டேட்டா, இந்த லைனுக்கு இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்ஸாங்கிறத கிளாசிஃபை பண்ணும். ஓகே, லீனியர் பவுண்டரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த லீனியர் லைன் இருக்கா, இந்த பவுண்டரி என்ன பண்ணுது? பைனரி கிளாசிஃபை பண்ணுது. இதெல்லாம் ஒரு வேல்யூ, இதெல்லாம் ஒரு வேல்யூ. இது பிளஸ், இது மைனஸ். இன் கேஸ் ஆஃப் டூ இன்புட்ஸ் x1 அண்ட் x2, லீனியர் பவுண்டரி கேன் பி விசுவலைஸ்ட் as a 2D ஒரு கோஆர்டினேட் ஸ்பேஸ்ல நீங்க விசுவலைஸ் பண்ணீங்கன்னா இந்த லைனை வந்து இது என்ன செப்பரேட் பண்ணுது? திஸ் பர்டிகுலர் லைன், this line separates the data into two regions. இது இந்த குரூப் இல்ல இந்த குரூப், இதெல்லாம் கார், இதெல்லாம் பைக் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? which side of the line corresponds to the positive class and which corresponds to the negative class. ஸோ பாசிட்டிவ் வந்ததுன்னா இது எஸ், இதெல்லாம் வந்ததுன்னா நோ. ஓகேவா? இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த லீனியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒரு ரா டேட்டாவாக இருக்கும். எஸ் ஆர் நோன்னு நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. 0 ஆர் 1 அப்படின்னு தெரிஞ்சாதான் எனக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணி இது வந்து எலிஃபென்ட்டா இல்லை ஜீப்ராவான்னு சொல்லணும், காரா பைக்கான்னு சொல்லணும். நீங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா அந்த வேல்யூ வந்து ரொம்ப ரா வேல்யூவாக இருக்கும். இட் வில் நாட் பி ஆஸ் 0 ஆர் 1. எப்போ 1 வரும், எப்போ 0 வரும்? யாராவது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு 1 வரும், எப்போ 0 வரும்? அவுட்புட் உங்களுடைய சம்மேஷன் வேல்யூ. இதுதான் சம்மேஷன் ஃபங்க்ஷன். கரெக்டா? இந்த சம்மேஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ எப்போ எந்த வேல்யூக்கு 1 வரும், எந்த வேல்யூக்கு 0 வரும்? இப்பதான் பார்த்தோம். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவா இருந்தா 1 வரும். பாசிட்டிவ் அப்ப 0க்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூவா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் வேல்யூ வந்து 3ன்னு வச்சுக்கோ. 3 கூட வேணாம், 13 வச்சுக்கோ. ஸோ இப்போ 13னா 1 வருமா 0 வருமா? ஒன். வெரி குட். சப்போஸ் இசட் வேல்யூ வந்து சப்போஸ் இசட் வேல்யூ வந்து 0 இருந்ததுன்னா
உங்க ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அவுட்புட் என்ன வரும்? இந்த வேல்யூ 1 வருமா 0 வருமா? ஜீரோ மேம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். இப்பதான் நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். இது நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. சப்போஸ் என்னுடைய z வேல்யூ பிளஸ் ஆர் 0 இருந்ததுனாவே f of z என்ன வரும்? 1 வரும். So which means z is equal to 0 or greater than 0 வந்ததுன்னா 1 வரும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கேட்பேன், நான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். உங்களுடைய z வேல்யூ 0க்கும் 1 தான் வரும். கிரேட்டர் than 0 எனி வேல்யூ இருந்தாலும் 1 தான் வரும். சப்போஸ் z வேல்யூ நெகட்டிவ்ல இருந்ததுன்னா, என்னது நெகட்டிவ் மைனஸ்ல இருந்ததுன்னா, நாட் ஃபார் 0 0க்கு நம்ம 1 தான் வரும். மைனஸ்ல போச்சுன்னா உங்க வேல்யூ என்ன வரும்? 0. ஓகே, புரியுதா? இப்ப என்ன டவுட் இருக்கா? புரியுது மேம். ஸோ 0 ஆர் கிரேட்டர் தேன் 30 இருக்கும். கிரேட்டர் தேன் 0 இருக்கும்போது the output would be 1, otherwise it's 0. டவுட் இருக்கா இதுல? இப்ப நம்ம அன்னைக்கு பார்த்தது எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர். டவுட்னா என்கிட்ட கேட்டுருங்க. அடுத்த கிளாஸ் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த புரியுது ஆக்டிவேஷன், மேம். ஓகே சூப்பர். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது? கிளியரா நமக்கு சொல்லுது. இது இந்த ரீஜியனா, எஸ் ரீஜியனா, நோ ரீஜியனா. எஸ்னா 1, நோனா 0. சிம்பிளா? இல்லாட்டி உங்களுக்கு ரா வேல்யூ -30 வச்சு இல்ல 25 வச்சு என்ன பண்ணுவீங்க? யூ கேனாட் டிசைட் கிளாசிஃபிகேஷன் எஸ் ஆர் நோ. ஓகேவா? இப்போ புரியுதா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியுது. ஓகேவா? எஸ் ஆர் நோ. இந்த பவுண்டரிக்கு, இந்த லைனுக்கு இந்தாண்ட வந்தா எஸ், இந்தாண்ட வந்தா நோ அப்படின்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன? பெர்செப்ட்ரானுடைய லிமிடேஷன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் ரிப்பீட் பண்ணேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அழகா. பெர்செப்ட்ரானுடைய லிமிடேஷன்ஸ் என்ன? நான் லீனியரா மேம்? நான் லீனியருக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகாது மேம். ஆகாது. வெரி குட். விச் மீன்ஸ் லீனியருக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ டியூ டு சிம்பிளிஸ்டிக் ஆர்கிடெக்சர், இருக்கிறதுலே டீப் லேர்னிங்லேயே ரொம்ப சிம்பிளான ஆர்கிடெக்சர் தான் பெர்செப்ட்ரான். எஸ்பெஷலி நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் பைனரி வச்சு பண்றனால லீனியராக தான் நமக்கு வந்து பவுண்டரி வரும். எஸ் ஆர் நோ. நமக்கு எல்லா டேட்டா சாம்பிள்ஸும் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டா செப்பரேட் ஆகாது. லீனியரா செப்பரேட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி இங்க கொஞ்சம் இருக்கும் டேட்டா, இல்ல இப்படி கூட ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் இந்த டிரான்ஸ்லேட் பண்றது, இந்த யூஸ் கேசஸ்க்கெல்லாம் வந்து இது மாதிரி டைரக்டா லீனியர் பவுண்டரிஸ் வராது. ஸோ அப்ப என்ன பண்ணும்னா, பெர்செப்ட்ரான் கேன் ஒன்லி ஃபைண்ட் த லீனியர் டெசிஷன் பவுண்டரி டு செப்பரேட் 2 கிளாஸஸ். ஒரு மெஷின் லேர்னிங், ஒரு டீப் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டா நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த மாடலை எங்க யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கு இருக்கு, என்ன மாதிரி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இதுதான் நீங்க மெயின் ஒர்க் உங்களுக்கு. உங்க இன்டர்வியூல நீங்க போகும்போது, ஓகே நான் இமேஜுக்கு இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், எப்படி நான் மாடலுடைய அவுட்புட் வந்து ப்ரொவைஸ் பண்ணலாம், பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணலாம். இட் ஃபெயில்ஸ் ஆன் டேட்டா செட்ஸ் தட் ஆர் நாட் லீனியர்லி செப்பரபிள். அப்ப நான் லீனியர்னா இந்த மாதிரி பாராபோலிக், இங்க பாருங்களா சர்க்கிளா இருக்கிறது. இட் கேன் கேப்சர் ஒன்லி a simple linear patterns, but it struggles with more complex relationships in the data. ஓகேவா? புரிஞ்சிச்சா? தான் இதனுடைய லிமிடேஷன்ஸ்.
இப்போ இதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் இல்லையா? எல்லா மாடலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயின் பண்ணுவோம். எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்? நமக்கு தெரியும் இதுதான் ஃபங்ஷன். இதுதான் சம்மேஷன் Z ஈக்குவல் டு யுவர் இன்புட் மல்டிப்ளைட் பை வெயிட்டேஜ் அன்டில் யுவர் n number of parameters plus adding the bias constant value as 1. இன்புட்ஸ் இருக்கு, வெயிட்ஸ் இருக்கு, பயாஸ் இருக்கு. எப்படி மாடலை ட்ரெயின் பண்ணுவோம்? நம்ம எடுத்தோடனே ஒரு ஸ்டெப் ஒரு ஐட்ரேஷன்ல ஸ்டாப் பண்ணிடலாமா? கேன் ஐ ஸ்டாப் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? நம்ம போனதுலயுமே என்ன பண்ணோம்? மெஷின் லேர்னிங்லயே நம்ம என்ன பண்ணோம்? எப்படி இப்போ ட்ரெயின் பண்ணுவோம்? மல்டிபிள் ஐட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்ஸையும் பயாஸையும் வித் ஸ்மால் ரேண்டம் வேல்யூ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். என்னைக்குமே ஃபர்ஸ்ட் கம்மியா ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ரேண்டமா ஸ்மால் வேல்யூ. ஃபர்ஸ்ட் நான் வெயிட்டேஜ் மேபி X1 W1 வந்து 0.5 அதுக்கப்புறம் 0.23 அப்படின்னு நான் கம்மியா ஸ்டார்ட் பண்ணி அதை நான் மாடிஃபை பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்த ஐட்ரேஷன்ல. இனிஷியலைஸ் பண்ணணும். Select a random data point from the training data set and compute calculates the output using summation and activation function. இந்த summation நம்ம summation function நமக்கு தெரியும். அப்புறம் activation function. இந்த கேஸ்ல இது step function யூஸ் பண்ண போறோம். activation functions. அடுத்தது compare the predicted output with the actual label. இப்போ கம்பேர் பண்றோம். நம்ம போன மெஷின் லேர்னிங் மாடல்ல பண்ண அதே தான். ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன்னா என்ன நடக்கும்? ப்ரெடிக்ஷன்னா என்ன பண்ணுவோம்? உங்க மெஷின் லேர்னிங்ல நம்ம பார்த்த லாஸ்ட் ஸ்டெப் ப்ரெடிக்ஷன்ல என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் பண்ண டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம டெஸ்ட் டேட்டா 20% பிரிச்சு வச்சிருப்போம் இல்லையா? ட்ரைனிங் டேட்டா 70%. உங்க டெஸ்ட் டேட்டா 20% நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. நம்ம பண்ண இது வரைக்கும் ட்ரெயின் பண்ண மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? அந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டெப்ல வந்து சப்போஸ் உங்களுடைய அதுல வர மெட்ரிக்ஸ் பாராமீட்டர் நம்ம என்ன போனதுல என்ன பார்த்தோம்? அக்யூரசி கரெக்டா? ஸோ அந்த அக்யூரசி கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கண்டினியூ. ஃபார் எக்ஸாம்பிள் 70%க்கு கீழே இருக்குன்னா என்னோட அக்யூரசி கம்மியா இருக்கு. நான் அடுத்தது ஸ்டெப் ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணாதான் எனக்கு எரரை குறைச்சிட்டே வர முடியும். ஸோ எரர் ரேட்டு தான் உங்களுடைய அவுட்கம்மை டிட்டர்மைன் பண்றது. உங்க ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த எரர் ரேட். எரர் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வரணும். எரர் ரேட்டு குறைக்கணும் அப்படின்னா நான் அப்ப என்ன ஐட்ரேட் பண்ணணும்? திருப்பி நான் என்ன பண்ணலாம்? அவுட்புட் கம்மியா இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் த வெயிட்ஸ் அண்ட் பயாஸ். ஃபர்ஸ்ட் கம்மியா ஆரம்பிச்சீங்க. ஸ்மால் வேல்யூல ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த பயாஸ் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அவுட்புட் எரர் ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது வெயிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை வந்து நீங்க ஐட்ரேட்டிவா ரிப்பீட் பண்ணணும். இந்த ஸ்டெப் 2 and 4ஐயும் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுடைய ட்ரெய்னிங் டேட்டா செட் வந்து எரர் வந்து கடைசியா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ஆன் எ குட் பாயிண்ட். ஸோ இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வெயிட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணும். கம்மியா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அவுட்புட் எரர் ரேட் வரும். அந்த எரர் ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஓகே. பட் அது வந்து இன்னும் நீங்க குறைச்சிட்டே இருக்கலாம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ்ல. பட் இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா சொல்றோம். பிராக்டிகலா எப்படி பண்ணுவோம்? பைத்தான். லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அதே தான். வில் யூஸ் பைத்தான். ஓகேவா? ஸோ பெர்செப்ட்ரான் வந்து நான் ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. ஏன்னா ரொம்ப ஒரு பேசிக் மாடல். நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன் Kaggleல. ஜஸ்ட் அத லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெர்செப்ட்ரான் மாடல் வந்து சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான். சிம்பிளா இருக்கும். உங்க பைத்தான் வந்து நம்பி, பாண்டாஸ், மேட்பாட், பிளாட்லிப். இந்த கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, இத எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான். அதே தான் வெயிட்ஸ், பயாஸ், லேர்னிங் ரேட் எல்லாம் இன்புட்டா குடுத்துட்டு இதுல பார்த்தீங்கன்னா நியூரான் ஆர்க்கிடெக்சர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அவுட்புட் வரும். எரரை கால்குலேட் பண்ணுவோம். இந்த எரரை பேஸ் பண்ணி திருப்பி ஐட்ரேட்டிவா we will adjust the weights and we will train it. இதை மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் அதிகமாக
ஃபர்ஸ்ட் வந்து இங்க இங்க கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது. ட்ரெய்னிங் 12ல ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, இந்த லீனியர் கரெக்ட்டா இதாகும். ஒரு மாரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் யூ இன்கிரீஸ் த நம்பர் ஆஃப் ட்ரெய்னிங் ஸ்டெப்ஸ் உங்களுடைய லேர்னிங் ரேட்டும் வந்து எரர் ரேட்டு குறையும். லேர்னிங் ரேட்டு இன்கிரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இத மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. மொரோவர் இன்னைக்கு நமக்கு டைம் இல்ல. முடிஞ்சிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல நான் குயிக்கா இத ஸ்டார்ட் பண்ணிட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரத பொறுத்து தான் இருக்கு. நம்ம அடுத்தது இன்னும் நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அட்வான்ஸ்டு அடுத்த அல்காரிதம் போயிடலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு WhatsAppல போறேன். இந்த பிபிடியும் ஷேர் பண்றேன். தயவுசெய்து எல்லாருமே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இதுதான் பேஸ். ஓகேவா? ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண பண்ண சேம் தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் வேரி ஆகும். பெருசா டிஃபர் ஆகாது மத்த அல்காரிதம்ஸ். ஓகே. வி ஆர் டன் ஃபார் டுடே. இதுக்கு மேல நீங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கும் என் கூடயே நீங்க சேர்த்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லனா மறந்துரும். நம்ம நெறைய அல்காரிதம் பார்க்க. நோட்ஸ் எடுத்துட்டு ப்ராப்பரா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஓகே. தேங்க் யூ. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமா? வினோதா? ஆமா மேம். ஓகே. ஸோ வீடியோ ஆன் பண்ணுங்க. டக்குன்னு எடுத்துடலாம்.